நஜீப்பின் பொது மன்னிப்பை பேசும் சஃபி அப்துல்லா, அன்வாரின் பொது மன்னிப்பை மறைத்தவர் பற்றியும் பேசுவாரா? ஓம்ஸ் பா தியாகராஜன் கேள்வி. நஜீப்பிற்கு மாமன்னர் வழங்கிய அரச மன்னிப்பை முன்னாள் சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ அமாட் தெருடின் முகமது சலே மறைத்து விட்டதாகவும், அதனால் அவர் மீது நீதிமன்ற அவதூறு வழக்கு கொடுக்கவிருப்பதாகவும் நஜீப்பின் தலைமை வழக்கறிஞர் தான்ஸ்ரீ முகமது சஃபி அப்துல்லா தெரிவித்துள்ள நிலையில், வழக்கறிஞர் சஃபி அப்துல்லாவிற்கு ஓம்ஸ் பா தியாகராஜன் கேள்விகளை முன்வைத்துள்ளார். நஜீப்பின் பொது மன்னிப்பு குறித்து பேசும் இவர்கள், அன்வாருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டும் அது வெளியிடாமல் இருந்த கதையை அறிவார்களா? 14வது பொது தேர்தலுக்கு பின்னர் அன்வாருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது அனைவரும் அறிந்தது. ஆனால் பொது தேர்தலுக்கு முன்னமே அன்வாருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டும் அது மறைக்கப்பட்ட கதையை பற்றி யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள். மிக சிலருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை இது. ஆனால் அன்வாரின் பொது மன்னிப்பை மறைத்தவர்கள் யார் என்பதும் அவர்களின் பின்னணியையும் திறன்மிக்க வழக்கறிஞரான தான்ஸ்ரீ முகமது சஃபி அப்துல்லா நிச்சயம் அறிந்திருப்பார். ஆனால் அது குறித்து அவர் பேசுவாரா எனும் கேள்வியை ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் முன்வைத்துள்ளார். தான்ஸ்ரீ முகமது சஃபி அப்துல்லா திறமையான வழக்கறிஞர் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இப்போது நஜீப்பின் அரச பொது மன்னிப்பை மறைத்து விட்டதாக கூறும் சஃபி அப்துல்லா, அன்வாரின் பொது மன்னிப்பை மறைத்த தலைவரை பற்றியும் வாய் திறப்பாரா? 2018ஆம் ஆண்டில் அன்வாருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் பின்னணியில் பல அரசியல் விளையாட்டுகள் புதைந்து கிடக்கின்றன. அதெல்லாம் வெளியானால் அப்போது தெரியும் அன்வாருக்கு இழைக்கப்பட்ட துரோகம் எத்தனை வலியானது என்று. இப்போது பதவியும் அரசியல் பலமும் கொண்டு சுகபோகத்தோடு வாழ்பவர்கள் அப்போது அன்வாரின் பொது மன்னிப்பிற்கு எதிராக இவ்வளவு கீழிறங்கி வேலை செய்தார்களா என்று நம்மை நாமே வெட்கி தலைகுனிய செய்யும். இப்போது நஜீப்பிற்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை மறைத்து விட்டதாக பிரதமர் அன்வார் மீதும், முன்னாள் சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ அமாட் தெருடின் முகமது சலே மீதும், பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலீகா முஸ்தபா மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் சஃபி அப்துல்லா போன்றவர்கள் 2018ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு முன்னமே அன்வாருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை மறைத்ததும், அன்வாரை அரசியலில் இருந்தே ஓய்வெடுக்க வலியுறுத்தியவர்கள் குறித்தும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருப்பது அவர்களின் நேர்மையையும் சந்தேகிக்க வைக்கிறது. சட்டத்திற்கு எதிராகவும் மக்களாட்சிக்கு எதிராகவும் செயல்பட்டவர்கள் மீது தாம் சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளவிருப்பதாக சஃபி அப்துல்லா தெரிவித்துள்ளார். ஆனால் இதைத்தான் அன்வாருக்கு எதிராகவும் செய்தார்கள். அன்வாருக்கு எதிராக சுமார் 20 ஆண்டுகள் செயல்பட்டவர்கள் பலர் இருந்தும் அவர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனம் காத்துவிட்டு, இப்போது மட்டும் உங்கள் நீதி வளைகிறதே, இதுதான் உங்கள் நேர்மையா என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கேள்வி எழுப்பினார். உண்மையில் அன்வாருக்கு 2018ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு முன்னமே மாமன்னரிடமிருந்து பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதா? மாமன்னரின் பொது மன்னிப்பை வெளியிடாமல் மறைத்தது யார்? அன்வாரை அரசியலில் இருந்து முழுவதுமாக ஒதுங்கச் சொன்ன அந்த வில்லன் யார்? இதை விரைவில் பொதுமக்களுக்காக தாம் வெளியிடவிருப்பதாகவும், அந்த உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும்போது இன்று கூவுகிறவர்கள் வெட்கி தலைகுனிவார்கள் என்றும் அவர் கூறினார். அப்போதாவது சஃபி அப்துல்லா போன்றவர்கள் உண்மையின் பக்கம் நிற்பார்களா என பார்க்கலாம் என்றும் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.